முடிச்சு விட்டாங்க போன. சந்தோஷமா வீடியோவெல்லாம் நினைச்சேன். இன்னைக்கு ஐபிஎல் ஆரம்பிக்குது. சரி இன்னையிலேருந்து சும்மா பட்டாசான வீடியோவை இறக்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு ஹைதராபாத்துக்கும் ஆர்சிபிக்கு நடக்குது ஃபர்ஸ்ட் மேட்ச். அதை பத்தி பேசலான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க இப்பதான் ட்வீட் போடுறானுங்க. அதை பார்த்தோன்னே தான் சரி இதை பத்தியே பேசிடுவோம். நம்ம தலை தோனிக்கு ஆல்ரெடி காலில் ஒரு பிரச்சனை இருந்ததுல, காஃப் ஸ்ட்ரெயின். அது மறுபடியும் வந்துருச்சு அம்மாவாப்பா. அதனால 2 வாரத்துக்கு தலை தோனி ஆடவே மாட்டாரு. அதுல ரெக்கவர்ல தான் இருக்க போறாரு. என்னென்னமோ நினைச்சேன்டாட்டி எனக்கு அழுக மட்டும்தான் வரல. அதறிக்கிட்டு இருக்க. உள்ள அழுகிறா வெளியே சிரிக்கிற அந்த மாதிரி இருக்கு எனக்குது. இதே மாதிரிதான் உங்களுக்கு இருக்கா? ஏன்டாடி ஒரு சந்தோஷமான டோர்னமெண்ட்ராடி. ஃபர்ஸ்ட் மேட்சே சூப்பரா இருக்கும். சரி திங்கக்கிழமை தலை தோனி தரிசனத்தை பார்த்தரலான்னு பார்த்தா முடிச்சு விட்டீங்களா? ஏன்டா இந்த கடவுளுக்கு பொறுக்கவே பொறுக்காதா? அந்த மனுஷனை ஏன்டா அவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க? நிம்மதியா ஒரு 14 மேட்ச் ஆடிட்டு ஒரு ஃபேரோட கொடுக்கலான்னு பார்த்தா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது போல இருக்கே. 2 வாரம்னா 4 மேட்ச்ரா. 4 மேட்ச் தலை தோனி இருக்கவே மாட்டாரா? 5வது மேட்ச்சுக்கு வருவாரான்னு கேட்டா 4வது மேட்ச் அப்போ ஒரு ட்வீட் வரும். நான் ரெடி ஆகல, இன்னும் ஒரு 2 வாரம் ஆகணும்ட்டு. அவ்வளோதான் 8 மேட்ச் ஆயிரும். நான் கடைசியில் ஒரு 6 மேட்ச் தான் இருக்கும். அந்த 6 மேட்ச் அப்போ என்ன சொல்லுவாங்க? தலை தோனி சரியில்லை, பிளே ஆஃப் வந்துருவாருப்பா அப்படின்பாங்க. அவ்வளோதான். ஃபேரோலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே ரிட்டையர்மெண்ட் தான்.